விஜய் சாருக்கு அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்து பாவம் முதல் முறை நல்லபடியாக ஒரு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சேன், நம்பினேன். எது வரைக்கும்னா அவர் சிவி சண்முகத்தை போய் பார்த்த வரைக்கும். அவர் அப்படியே எடப்பாடி பழனிசாமியும் பார்த்துட்டு வந்திருந்தாருனாலும் அதை நம்ம ஏற்றுட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் ஏன் சிவி சண்முகம் டீமை பார்க்குறீங்க? யார் அந்த கட்சிக்கு அடிப்படையில் பொதுச் செயலாளர்? அன்புமணியும் ராமதாஸும் சண்டை போட்டாங்க, நீங்கள் ராமதாஸை பார்க்கலையே, அன்புமணியை பார்க்குறீங்க. ஏன்னா அவர் தான் கட்சிக்கு தலைவர்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது, அவர்கிட்ட தான் சின்னம் இருக்குது. பிரேமலதா அவர்கள் மேபி இதுக்கப்புறம் போவாரான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவங்க கடுமையாக விமர்சித்து அது வைரலாகவும் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வைகோவை சந்திக்கிறீங்க, ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு தலைமை பொறுப்பு. சீமானை சந்திக்கிறீங்க, தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஆனால் நீங்கள் இபிஎஸ்க்கு போகாத போது நீங்கள் எங்கள் அரசியல்வாதியாக மாறிட்டீங்க. அதனால் விஜய் சார் இதை தெரியாமல் பண்ணிட்டாருன்னு இல்லை, அவருக்கு வேறு ஏதோ செக் பண்ணுறதுக்காக, இது எதிர்வினை வரும்னு தெரிஞ்சு வேறு சில விஷயங்களை ரீட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரோன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஒரு ஏதோ அவருக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தான் தெரியும், அதை அடைஞ்சிட்டோமாங்கிறதும் அவருக்கு தான் தெரியும். ஸோ சாதாரணமாக அதை விவரம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு நம்ம நம்ப வேண்டாம். அவர் எப்போவோ அரசியல்வாதியாக ஆகிவிட்டார் அப்படிங்கிற இடத்துல இருந்தே நம்ம அதை ரீட் பண்ணலாம். எப்போ நீங்கள் போய் எடப்பாடியை பார்க்காம அங்கே பார்த்தீங்களோ அப்பயே அவர் அரசியல்வாதி ஆகிட்டார்.